செய்திகள் தொடர்கின்றன. யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேத விபரங்கள் தொடர்பில் தேசிய கணக்கெடுப்பினுடைய முன்னெடுப்பதாக இலங்கை அரசாங்கம் விடுத்த அறிவிப்பை வரவேற்பதாக பொதுநலவாய நாடுகளின் அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள போருக்கு பின்னரான நல்லிணக்க நடவடிக்கையின் ஒரு கட்டமாக இந்த கணக்கெடுப்பு அமைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தினால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களது குடும்பத்தவர்கள் மற்றும் சாட்சியாளர்கள் இந்த கணக்கெடுப்பின் போது வேண்டப்படும் தகவல்களை வழங்குவது தொடர்பில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் எனவும் துல்லியமான தகவல்களே பதிவு செய்யப்படும் என தாம் நம்புவதாகவும் பொதுநலவாய செயலாளர் நாயகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த கணக்கெடுப்பு நிறைவடைந்ததன் பின்னர் திரட்டப்பட்ட தரவுகள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கமலேஷ் சர்மா சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த கால நடப்புகளின் தொடர்பிலான உண்மை நிலவரம் தெரியவரும் பட்சத்திலேயே காயங்கள் அகற்றப்பட்டு நல்லிணக்க நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான சூழல் ஏற்படும் எனவும் பொதுநலவாய செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மாவின் முழுமையான அறிக்கையை newsfirst.lk எனும் எமது இணையதளத்தில் நீங்கள் பார்வையிட முடியும். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள உள்ளக இடம்பெயர்வுக்குள்ளானவர்களின் மனித உரிமைகள் தொடர்பில் ஆராயும் ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதி இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதியான சலோகா பெயானி இன்று காலை யாழ்ப்பாணத்தில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதி முதலில் வடமாகாண ஆளுநர் ஜி.ஏ. சந்திரஸ்ரீயை சந்தித்து வடக்கின் நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். பின்னர் அவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அதன் பின்னர் ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதி வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்துள்ளார். இதன்போது வடமாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் உள்ளிட்ட பல விடயங்களை அவர் கேட்டறிந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதிக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் இருவரும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். முக்கியமான எங்களுடைய பிரச்சினை ராணுவம் வடமாகாணத்தில் நிலைநாட்டி இருப்பதைத்தான் பிரச்சனையாக காட்டி அதன் காரணமாகத்தான் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் எழுகின்றன என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். ஆகவே அதனை உரியவர்களுக்கு அவர்கள் எடுத்து தெரியப்படுத்த வேண்டும் என்றும் ராணுவம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எவ்வளவு காலத்துக்கு இவ்வாறு நிலைத்து நிற்க வேண்டும் என்று என்கின்றார்கள் என்பதை கேட்டறிய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நடைபெறுவதை பார்த்தால் 100 வருடங்களுக்கும் தொடர்ந்து வைத்திருப்பார்கள் போல் தெரிகின்றது என்றும் எம்மால் தடுத்து நிறுத்த முடியாவிட்டாலும் உலக நாடுகள் அது சம்பந்தமாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனங்களுக்கு எடுத்து இயம்புவார்கள் என்று நம்புகின்றோம். அதன் காரணத்தினால் அரசாங்கத்துக்கு சில நெருக்குதல்கள் ஏற்பட்டு அந்த நெருக்குதல்களின் காரணமாக எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதேவேளை வலிகாமம் வடக்கு மக்கள் இடம்பெயர்ந்து தங்கியுள்ள மல்லாகம் கோணப்புலம் நலன்புரி முகாமுக்கும் விஜயம் செய்த ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதி சலோகா பெயானி அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார். உள்ளக இடம்பெயர்வுக்குள்ளானவர்களின் மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதியிடம் மல்லாகம் கோணப்புலம் நலன்புரி முகாமில் தங்கியுள்ள மக்கள் தங்கள் மீள்குடியேற்றம் தொடர்பாக வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நாங்கள் எங்களை இடத்தை போயிருக்கா பார்க்க வேணும். எங்களை புள்ள உடிகளுக்கு அந்த எல்லையை காட்ட வேணும். நாங்க இந்த வந்து சேர்த்துக்கேன் தண்ணிக்கு நாங்க உச்சரிக்கிறாங்க. 23 வருஷம் நாங்க சீரழி இருவங்களை விடுங்க ஊருக்கு. எங்களுக்கு சொந்த இடமும் தெரியாது, பிள்ளைகளுக்கே தெரியாது இடம். நாங்கள் வேற ஒன்றும் கேட்கிறோம். எங்களை வீடு மண்டாம் நிவாரணம் மண்டாம் ஒன்றும் மண்டாம் எங்க இடத்துக்கு நாங்கள் எங்க இடத்துல கடல்ல மீன் பிடிக்கலாம் தம்பி எங்க விவசாயம் செய்து கொண்டு போவோம். I have met different government officials in Colombo and here and others, and when I go back they ask me to go and tell them what I have found out from here. And understand from the majority of you that what you'd like to do is to return back to your original place. I'll relay this message and we'll see how we can work and find solutions for this.
அதி உயர் பாதுகாப்பு வலயங்களில் உள்ள வணக்க ஸ்தலங்கள் இடிக்கப்படுவதை உடனடியாக நிறுத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஜனாதிபதியிடம் கோரிக்கையொன்றை விடுத்துள்ளது. அந்த கோரிக்கை அடங்கிய கடிதம் ஒன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் சி தவராசா விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள மக்களை மீண்டும் உரிய இடங்களில் மீள்குடியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவரது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள கோவில்களும் கல்லூரிகளும் அளிக்கப்படுவதாக வெளியாகும் செய்திகளின் உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதனை தடுக்குமாறும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. வீடுகளும் கல்லூரிகளும் உடைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளாத தமிழ் மக்கள் கோவில்கள் உடைக்கப்படுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில்கள் தமிழ் மக்களின் கலாச்சாரம், பண்பாடு, நம்பிக்கை என்பவற்றை பிரதிபலிக்கும் புனித தலங்களாகவே மதிக்கப்படுவதாகவும் இபிடிபியின் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவில்கள் உடைத்து அழிக்கப்படுமானால் அது தமிழ் மக்களின் கலாச்சார அழிப்பாகவும் மத நம்பிக்கை மீதான தாக்குதலாகவும் அமையும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மேலும் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தில் நிலவும் தளம்பல் நிலை தாளமுக்கமாக தீவிரமடைந்து நாட்டிற்கு கிழக்கே உள்ள கடற்பரப்பிற்கு அருகில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இதனால் பெரும்பாலான கடற்பகுதிகளில் கடல் சீற்றம் காணப்படுவதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் மேல் வளிமண்டலத்தில் காணப்பட்ட குழப்ப நிலை தாளமுக்கமாக தீவிரமடைந்துள்ளது. இத்தாளமுக்கமானது இலங்கையின் கிழக்கு கரையோரத்துக்கு மிக அண்மையில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக நாடு முழுவதிலும் நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்களிலும் காற்றுடன் கூடிய மழை காணப்படும். அத்துடன் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சாய்வு பிரதேசங்களிலும் மழை காணப்படும். வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் வட மத்திய மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். அத்துடன் ஹம்பாந்தோட்டை, மாத்தளை மாவட்டங்களின் இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்றும் வீசக்கூடும். இதன் போது உண்டாகும் மின்னல் தரங்களினால் ஏற்படும் இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். காலி தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக யாழ்ப்பாணம் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை இடையே காணப்படும். வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 30 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். சில வேளைகளில் காலி தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக யாழ்ப்பாணம் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டராக உயர்வடைந்து காணப்படும். அம்பாறையில் பெய்யும் அடை மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேவேளை கடல் அதிக கொந்தளிப்புடன் காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். தொடரும் சீரற்ற வானிலையினால் மீன்பிடி தொழில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடல் மீன்களுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுவதாகவும் எமது செய்தியாளர் கூறினார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னாரின்றி கட்பட்டின்று மீன் வருது. அங்கதான் பறிக்காத மீன் எடுத்து மீன் பிடிக்கிறது. கல்முனை மாநகர சபை ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாநகர சபை மேயர் குறிப்பிட்டார். திருகோணமலையில் இன்று காலை முதல் பெய்து வரும் அடை மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. கடல் தொழில் கராக்களுக்கெல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு. என்ன சரி பார்த்து நிவாரணம், வெள்ளம் தண்ணியுமா இருக்கு. தொழிலுக்கு போடாது, இப்படி கடல் ஆடி சாப்பாடுக்கு மித்தம் கஷ்டம். போக்குவரத்து ஒன்றும் செய்யல. தூரத்துக்கு போனாலும் காத்து கடல்
இதேவேளை புத்தளம் மாவட்டத்திலும் மழை பெய்து வருகிறது. அந்த பகுதியில் இன்று மாலை அளவில் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். புத்தளம் மாவட்ட மீனவர்கள் இன்றைய தினம் கடலுக்கு சென்ற போதிலும் அதிக அளவிலான மீன்கள் பிடிபடவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சீரற்ற வானிலை தொடர்வதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மாவட்டத்தில் கடல் சீற்றம் அதிகம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதனை தவிர்த்திருந்தனர். மேலும் தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதோடு கடும் காற்று வீசுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். மழை தொடர்ச்சியாக பெய்வதன் காரணமாக தற்போது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் தென்படுகிறது. கடல் சீற்றமானது மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக மட்டக்களப்பிலிருந்து சாமித்தம்பி ரவீந்திரன். அசாதாரண சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட கிராமங்களின் மீள் எழுச்சி அவசியமானது. ஆனால் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகங்கொடுக்கின்றமை கவலைக்குரிய விடயமாகும். வடமாகாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அவ்வாறான ஒரு கிராமத்துக்கு அண்மையில் சென்றிருந்தோம். கிளிநொச்சி நகரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது காந்தி கிராமம். கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்த கிராமத்தில் சுமார் 220 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு காந்தி கிராம மக்கள் கடந்த 60 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். ஆனாலும் இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு சொந்தமான நிலப்பகுதிகளில் எல்லைகள் இடப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். யுத்தத்தால பாதிக்கப்பட்டு இந்த கிராமத்துல குடியேறி இந்த வேளையில இந்த கிராமத்தை விட்டு வேறு இடத்துல எழும்பி போகணும்னா எங்களால இனி இயலாது. அப்படின்னா இந்த கிராமத்திலேயே நாங்கள் உறங்கி அடங்கி போகணும். அப்படித்தான் எங்களால முடியும். அதை விட வேறொரு வாழ்க்கையை எங்களால வளர்த்து கொள்ள முடியாது. காலம் காலமாக வசித்து வந்த நிலத்தை விட்டு எங்கு செல்வதென காந்தி கிராம மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எல்லா வேலையெல்லாம் போட்டு எல்லாம் சுற்றி வர இதாண்டு இப்போ எங்களை வெளியில போறோன்ற மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நாங்க எங்க போறது? கிராமத்தில் 100 குடும்பங்களுக்கு வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மிகுதி குடும்பங்கள் இன்னும் தற்காலிக வீடுகளிலேயே வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தின் வீதிகள் எதுவும் புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றன. கிராமத்தை ஊடறுத்துச் செல்லும் கிளிநொச்சி அக்கராயன் பிரதான வீதி கடுமையாக சேதமடைந்து போக்குவரத்தை மேற்கொள்ள முடியாத நிலையில் காணப்படுகின்றது. பஸ் போய்க்கல சரியான பள்ளத்துல நாங்க போய்க்கல, சைக்கிள்ல போய்க்கல, பஸ் வந்து தண்ணியெல்லாம் அடிக்குது பள்ளத்தால. சைக்கிள்ல போய் வர்றது, நடந்து போறது எதுவுமே சரியான கஷ்டமா இருக்கு. கிராமம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்த்து நிம்மதியான வாழ்வை பெற சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் கிளிநொச்சி காந்தி கிராம மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொள். கலாநிதி அப்துல் கலாம். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. அனைத்து பிள்ளைகளும் இந்த நாட்டின் பிள்ளைகள் எனவும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வோருக்கு உதவிக்கரம் நீட்டும் நோக்குடனும் செயற்பட்ட ஒருவரே சரத் டி கோஸ்தா. பிலியந்தலை கஹபொல கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இவர் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தார். நவீன உலகின் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கணனி அறைகளை அமைத்துக் கொடுத்துள்ளமையும் அவரின் சேவைகளில் ஒன்றாகும். கண் பார்வை அற்றவர்களுக்கு உதவி புரிந்த சரத் டி கோஸ்தா சிலருக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கும் செயற்பட்டுள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.